இடையில் ஃபேண்ட்டும் வெற்று மார்புடன் தலையை சீவிக் கொண்டிருந்த கணவனைக் கண்டு என்ன பேசுவது என புரியாமல், அதே சமயம் கண்டும் காணாததைப் போல நின்றவளைக் கண்டு கொண்டவனாய், நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன் என்றவாறு பனியனை அணிய முற்பட்டவனுக்கு உதவி செய்ய அருகில் வந்தவளை இடைமறித்தான். பரவாயில்ல, நான் போட்டுக்கிறேன் என்றவாறு நகர்ந்தவனை அடிப்பட்ட பார்வையுடன் பார்த்தாள். ஏன், நான் உதவி பண்ணக்கூடாதா? மெல்லிய குரலில் தவிப்பாய் கேட்டவளை அழுத்தமாய் பார்த்தான். வாய் வார்த்தை மட்டுமே மனைவி என உரிமை கொண்டாடுறாங்க. மனதால நினைச்சா தயக்கம் தேவையில்லை, கேட்கவும் தேவையில்லை. ஆனா உரிமை இல்லாத இடத்தில் தான் அமைதி கேட்க தோணும் என்றவன் குரலில் இருந்த உணர்வையும் வார்த்தையின் ஆழமும் புரியாமல் ஒரு கணம் விழித்தவளுக்கு சிறிது நேரம் கழித்தே கணவனின் பேச்சை உணர்ந்தாள். மனதில் வெளிச்சம் பரவ விழிகளில் நேசம் வழிய வேகமாய் திரும்பினாள். அதற்குள் சட்டையை போட்டவாறு தன் கைபேசியை தேடிய கணவனின் முதுகுப்புறமாய் அவனின் காயப்பட்ட தோளில் படாமல் இறுக்கிக் கொண்டாள். வேகமாய் அவளை திருப்பியவாறு, பரவாயில்ல, என் பொண்டாட்டி கூட புத்திசாலிதான், ஆனா கொஞ்சம்தான், மெல்லிய குரலில் குறும்புத்தனம் என்ன சீண்டலுடன் கூறியவாறு அணைப்பை இறுக்கினான். நாணம் மேலிட கணவனின் மார்பில் முகம் புதைத்தவளின் முகம் பற்றி நிமிர்த்தினான். இனியும் தள்ளி போட்டால் சரி வராது, உறவை தந்தால்தான் உரிமை வருமோ என்னவோ என்றவன் பார்வை மனைவியின் சிவந்த இதழ்களில் நிலை கொள்ள, இனிமே பொறுமை காக்க முடியாது. மெதுவாக அவள் செவியோரம் கிசுகிசுத்தவன் வார்த்தை நின்றது. காரணம், அவன் உதடுகள் மனைவியின் இதழ்களில் அழுத்தமாய் ஆழமாய் கதை பேசியது. நேசம் கொண்ட கணவனின் இதழ் முத்தத்தில் அன்றைய நினைவு மெல்ல மேலல. வெகு கஷ்டப்பட்டு அதை ஒதுக்கி கணவனின் மனதையும் அவன் சந்தோஷத்தையும் மட்டுமே நெஞ்சில் நிறுத்தியவள் தேகம் சற்றே தளர்ந்து நெகிழ கணவனின் விருப்பமே தன் சந்தோஷமாய் நினைத்தவள் மனம் மெல்ல விழிகளை மூட மொத்தத்தின் யுத்தத்தில் கணவனை ஜெயிக்க வைத்தவள் ஒரு கட்டத்தில் மூச்சுக்கு தடுமாறி மூச்சு வாங்க முற்பட்ட மனைவியின் நிலை கண்டு மெல்ல விலகிய மனைவியை இரு கைகளாலும் பூச்சரமாய் தூக்கி கட்டிலில் அமர வைத்தான். வெட்கம் மேலிட செங்கொழுந்தாய் மாறிய முகத்தை கணவனுக்கு காட்ட மனமின்றி தலை குனிந்தவளை மெல்ல நிமிர்த்த முற்பட்டான். ப்ளீஸ் ஈஸ்வர். மனைவியின் மெல்லிய குரல் பளிரென சிரித்தான். அட, என் மனைவி முதலாய் பேர் சொல்லி கூப்பிட்டிருக்கா? சிறு பிள்ளை போல உற்சாகமாய் பேசியவனை ஏறிட்டு முறைத்தாள். தன்னையும் அறியாமல் இது 2வது தடவை என கூறியவாறு. அட, அப்படியா? என் மனைவி கூப்பிடுறத கூட கவனிக்காம என்ன வேலை செய்தேன் என பொய்யாய் தீவிரமாய் யோசனை செய்தவன் பாவனையை உணராமல், நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க என்றாள். செல்லம் கொஞ்சம் சிறுமியாய் அவள் அருகில் அமர்ந்தவன், இப்படியே மனம் திறந்து சந்தோஷமா பேசுடி, என்கிட்ட பேச என்ன தயக்கம்? உன் கையில மட்டும் நான் உயிரோட இருக்கும் பொம்மடி, அதை நீ என்ன வேணும்னாலும் செய்யலாம் என்றான். காதலில் கனிந்து உருகியவனாய் கணவனின் விழிகளில் வழிந்த நேசமும் குரலில் தெரிந்த கிறக்கமும் கண்டு நெகிழ்ந்து போனாள். அதே நேரம் அவனின் கைபேசி அழகாய் இசைக்கூட்டி தன் இடத்தையும் அழைப்பையும் தெரிவுபடுத்த மனைவியை விட்டு நகர்ந்தவன் கைபேசி எடுத்து செவிக்கு கொடுத்தவாறு பேசிக்கொண்டு நகர்ந்தான். கணவனின் முதல் முத்த யுத்தத்தில் இணைந்து நெகிழ்ந்தவளின் முகம் மட்டுமில்லாமல் தேகமும் சிவந்து சூடு ஏறியது போன்ற உணர்வை சமன் செய்தவாறு எழுந்தாள். போனில் பேச்சை முடித்து கொண்டு வந்த தியானேஷ் நகர ஆரம்பித்த மனைவியின் கரம் பற்றி இழுத்தான். இழுத்த வேகத்தில் அவன் மார்பில் முகம் புதைத்து விழுந்தவளை இறுக்கி அணைத்தவனின் இதழும் கரங்களும் அவள் மேனியில் அப்பட்டமாய் வலம் வந்தது. எல்லை கடந்த தேகமும் மனமும் குலைந்து நெகிழ, ப்ளீஸ் ஈஸ்வர் என மெல்லிய குரலில் கூறியவளின்
குரல் அவளுக்கே கேட்காததைப் போல. மனைவியின் மெல்லிய குரலும் விலகலும் கவனியாமல் தன் காரியத்திலேயே கவனமாய் இருந்த தானேஷின் தேகம் மோகத்தின் வெப்பத்தில் மிக மிக சூடேறி போக, மனைவியின் மூலம் தன் மோகத்தையும் ஆசையின் எண்ணத்தையும் அணைத்துக் கொள்ள விரும்பியவன் மனமும் கரங்களும் அலைமோதி அவள் மேனியில் மிக அழுத்தமாய் பதிய விட்டவன் செல்லமாய் தன் நேசத்தையும் ஆர்வத்தையும் கொஞ்சலாய் மனைவியின் காதோரம் கிசுகிசுக்க வைத்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஐ லவ் யூ டி. கிறக்கமான உணர்வில் தாபத்துடன் கூறிய கணவனின் மனம் மட்டுமில்லாமல் அவனின் அழுத்தத்திலும் வேகமான அணைப்பிலும் கணவனின் மோகம் புரிந்தாலும் அணை போட முடியாமல் அதே சமயம் நாணமும் கூச்சமும் ஏகமாய் வழிய, காலங்கத்தல வேணாமே. மெல்லிய குரலில் மீண்டும் முணுமுணுத்தாள் தவிப்புடன். என் மனைவி கூட கூடும் கூடலுக்கு இனி கால நேரம் கிடையாது. அதுவும் நம்ம அறையில் மட்டும் என் முதல் சந்தோஷம் உன்னில் என சேர்ப்பதுதான். நேசம் படர நெஞ்சம் நெகிழ்ந்து கனிந்து கிடக்க கூறியவனின் உதடுகள் அவள் கழுத்தில் இதழ் பதித்து மெல்ல நகர, கைகளோடு இடையின் வண்ணத்தை அளந்து அத்துமீற ஆயத்தமானது. கணவனின் வார்த்தையிலும் செய்கையிலும் தன்னை தொலைத்தவளாய் அவளையும் அறியாமல் அந்த வார்த்தைகளை கூறினாள். உங்களுக்கு முதலாய் என்ன தர முடியலையே. தவிப்பாய் கூறியவளின் வார்த்தையில் சட்டென இறுகியது தானேஸ்வரின் தேகம். அவனின் வேகமும் ஆசை கொண்ட மோக உணர்வும் கொதிக்கும் பாலில் பச்சை தண்ணீரை ஊற்றுவதைப் போல அடங்கி போனது. வேகமாய் அவளை விட்டு விலகி நகர்ந்தவன் முகம் வெகு இறுக்கமாய் படபடத்த இதயத்துடன் குழப்பம் பரவ விலகிலில் மெல்ல அச்சம் வழிய பார்த்தாள். அவளின் அச்சம் கொண்ட நிலையை சிறிதும் கண்டு கொள்ளாமல், ஏண்டி உன் மனசுல இருக்கும் அந்த கசப்பான நினைவை விட்டு வெளியே வரமாட்டியா? பெரிதாய் வாய்க்கிலேயே கூறிய காதல் வசனம் எல்லாம் வாயளவில் மட்டும்தான். உண்மையிலே மனதார என்ன நேசிக்கவும் இல்லை, கணவனாய் ஏற்கவும் இல்லை. நான் தான் முட்டாள் மாதிரி நீ பேசிய வார்த்தையெல்லாம் நிஜமாய் எண்ணி, ஆனா அது காணல் நீர் போன்றதுன்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன்கிட்ட இருக்கும் தாழ்வு மனப்பான்மை உன்னை விட்டு போகாது போல. ஒருவேளை நீ உன்னை இழந்ததை போல நானும் உறுதிக்கிட்ட என்னை விட்டு கொடுத்து வந்தா உன் மனசுப்படி கணக்கு சரியாகுமோ என்னவோ. வேகமான குரலில் மிக கோபமாய் சிறியவன் வார்த்தைகளில் கண்ணீர் கண்ணம் தொட விக்கித்து போனவளாய் அவள் நிலை. உன்னை என் நேசத்துக்கு உரியவளாய் என் மனைவியா உனக்குள்ள தொலைய நினைத்தேன். ஆனா நீ அன்றைய நினைவை மனதில் வச்சுக்கிட்டு குற்ற உணர்வோடு என் தொடுகையை சகிச்சிக்க வேணாம். என்னென்னவோ நினைச்சு சந்தோஷப்பட்டது என் தவறுதான். வாய் வார்த்தை தான். வார்த்தைகளை அழகாய் பேசினாய். ஆனா ஆள் மனதோடு என் மனைவியாய் நீ என்னை இன்னும் ஏற்கல. கர்ஜன குரலில் அதிகாரமாய் கூறியவாறு வேகமாய் அறைய விட்டு வெளியேறியவனை தடுக்க கூட வழியில்லாமல் சிலையாய் நின்றாள். கண்ணீர் நிற்காமல் வழிய, ஏண்டி இப்படி இருக்க? எத்தனை ஆசையாய் அணுகினான், இப்படி கோபம் வரும்படி செய்து விட்டாயே. அவன் கூறியதில் என்ன தவறு இருக்கு? முடிஞ்சு போன விஷயத்தையே பிடிச்சு எத்தனை நாளைக்கு தொங்க போற? உனக்கு மட்டும் இல்லாமல் உன் கணவனுக்கும் சேர்த்து கஷ்டத்தை தந்து உன் மனதை புரிந்து உன்னை தெளிவுபடுத்தி உனக்காக மட்டுமே தன் வாழ்வை என கூறியது மட்டும் இல்லாமல் உனக்காகவே எல்லாத்தையும் யோசித்து யோசித்து செய்பவனிடம் பழைய நினைவில் கசப்பை எதிர் நீட்டினால் அவனும் தான் என்ன செய்வான்? இப்ப கூட கணவனின் கோபம், வருத்தம், ஆதங்கம் எல்லாம் அவளுக்காக மட்டும்தானே. கணவனின் வார்த்தைகளில் எதையும் மறுத்து பேச முடியாதே. நெஞ்சம் ஆழ்கடலின் அமைதியாய் வலம் வர விழிநீரை துடைத்து கொண்டாள்.
உண்மையிலே நான் முட்டாள்தான். ஆரம்பம் முதல் இப்ப வரை முட்டாள்தனமான எண்ண ஓட்டங்களுடன் பக்குவப்படாமல் தான் இருக்கிறேன். ஆனால் இதை எப்படி சரி செய்வது? ஏற்கனவே கணவன் கோபத்தை தெளிவாய் கண்டிருக்கிறேன். இதில் எப்படி கணவன் கோபத்தை குறைப்பது? எண்ணம் ஓடியது. உன்கிட்டதான் மயங்கி போய் கிடக்கிறானே, அவன் கோபத்தை கண்டா பயப்படுறாய்? உள்மனம் கேலி செய்ய புன்னகை மலர தெளிந்த மனதுடன் அறையை விட்டு வெளியே வந்தாள். கீழே வந்தவளை சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா என வேலைக்காரம்மா கேட்க மறுப்பாய் தலை அசைத்தாள். கூடவே இல்ல, நான் அப்புறம் சாப்பிட்றேன் என வாய் கூறினாலும் கணவன் சாப்பிடவில்லையே என்ற எண்ணம் எழ கூடவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணினானோ என்ற யோசனையும் எழுந்தாலும் பதிலில்லை. தன் அறைக்கு மீண்டும் வந்தவளாய் தன் கைபேசியை கையில் எடுத்து முதல் தடவையாய் கணவனுக்கு போன் செய்தாள். ரிங் போனதை தவிர போனை எடுக்கவில்லை அவன். பேசாம நேரே ஆபீஸ்க்கு போய் பார்க்கலாமா? எண்ணம் ஓடிய நேரம் அவளின் செல்பேசி அலறி அழைத்தது. கணவனோ என ஆர்வமாய் போனை கையில் எடுத்தவள் மனம் சற்றே சுருங்கி போனது. செல்பேசியில் எஸ்டேட் மேனேஜரின் பெயரை கண்டு, ஹலோ, எப்படி இருக்கீங்க அங்கிள் என நலம் விசாரித்தவளுக்கு பதில் கூறியவாறு அவளின் நலன் மட்டும் இல்லாது மற்றவர்களையும் விசாரித்தவருக்கு பதில் கூறினாள். மேலும் மேலும் அவர் கூறிய பேச்சுகளை குறுக்கிடாமல் கேட்டவளின் மனதில் ஆனந்த தூறல் சுகமாய் வீசியது. அது மட்டுமில்லாமல் வியப்பில் அவள் விழியில் மலர்ந்து விரிந்தது. இப்பதாம்மா சந்தோஷமா இருக்கு. தம்பி கூட நீ வாழும் சந்தோஷமான வாழ்க்கையை பார்க்க ஐயா இல்லைனாலும் அவரோட ஆத்மா நிம்மதியான உறக்கத்திலும் இருக்கும். ஈஸ்வர் தம்பி 16ஆம் நாள் காரியங்களை குறை இல்லாம செய்த போதும் நீ வரலன்னு கொஞ்சம் தவிப்பா இருந்தது. ஆனா உன்னோட வேதனைய இன்னும் அதிகமாக்க வேணான்னு தான் கூட்டிட்டு வரலன்னு தம்பி சொல்லுச்சு. அதுவும் சரிதானே. உன்னோட துக்கத்தை அதிகமாக்க வேணாம்னு நினைச்ச ஈஸ்வர் தம்பிக்கு தான் உன் மேல எத்தனை அன்பு. மனசுக்கு நிறைவா இருக்குமா? அப்புறம் எஸ்டேட் வருமானம், மற்றபடி டீ ஃபேக்டரி மூலம் வந்த வரவு கணக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு லாப வரவு எல்லாம் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டார். ஐயாவோடதிலிருந்து என்ன பிரச்சனை ஆனாலும் உடனே ஃபோன் பண்ண சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் உரிமை இருந்தும் கொஞ்சம் கூட அலட்டலோ அதிகாரமோ இல்லாமல் தொழிலாளர் மீட்டிங்கில் பேசியது எல்லோருக்கும் மதிப்பையும் மரியாதையும் வரவழைத்தது என்றவரின் பேச்சில் வியப்பில் இருந்து விடுபடாதவளாய் போனை வைத்தாள். கணவன் மேல் கொண்ட அன்பும் நேசமும் மனம் முழுவதும் நிரம்பி வழிய இப்பவே கணவனை பார்க்க அவசரமாய் அலைமோதியது நெஞ்சம். தான் கோபம் கொண்டவாறு வாட்டிய நிலையிலும் தன் தந்தனி 16ஆம் நாள் காரியங்களை செய்துவிட்டு வந்திருக்கிறான். ஆனா ஏன் என்கிட்ட சொல்லல? எண்ணம் ஓடிய கணமே அடிமனம் அதட்டியது. சொல்லிக் கொள்வதைப் போலதான் உன் செயல்கள் இருந்ததா என. உண்மைதான். பெத்த மகளாய் தன் தந்தையின் ஆசைக்காக கூட தன் மனதை எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் அவரை இறக்கும் தருவாயில் தள்ளினாளே. ஆனால் தன் கணவன் தன் தந்தையின் வார்த்தையை மீறாமல் தாலி கட்டி அவருக்கு மன நிம்மதியை கொடுத்தான். இறந்த பிறகும் அவர்களுக்கான காரியங்களை செய்து விட்டிருக்கிறான். எத்தனை பெருந்தன்மையான மனம்! அது மட்டுமா, தன் சொத்துக்களின் மீது துளி கவனம் இல்லாமல் தன் பெயரில் பணத்தின் வரவுகளை சத்தமில்லாமல் செய்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு தான் எதுவுமே செய்யவில்லையே. தன் மீது கொண்ட காதலின் விளைவால் இதை செய்தானோ? யோசனை ஓட இதை விட வேறென்ன காரணம் இருக்கக்கூடும்? அழுத்தமாய் நினைத்த மனதுடன் தாங்க முடியாமல் அப்படியே அமர்ந்து விட்டாள். நினைவுதனின் கணத்தை தாங்க முடியாமல் இரு கைகளையும் தலைக்கு முட்டு கொடுத்தவாறு படுத்திருந்தான் தியானேஷ். மனம் முழுவதும் எரிச்சலும் கோபமும் நிரம்பி ஒளிந்தது.
தான் எவ்வளவுதான் தெளிவாய் கூறினாலும் அதை பற்றியே நினைத்து மருகி போறாளே. புரிந்து கொண்டும் புரியாமல் பேசுபவளை என்னதான் செய்வது? ஆத்திரம் மேலிட பேசிவிட்டான். காரில் போன் அலறிய போதும் எடுத்து பார்த்தவன் பேசாமல் வைத்து விட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் தன் காயத்தின் கட்டை பிரித்து மாற்றிக்கொண்டவாறு வெளியே வந்தவனுக்கு ஆபீஸ் போக விருப்பமில்லை. மனம் முழுதும் சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக மேனேஜரிடம் முக்கிய விஷயங்களை பார்க்க சொல்லிவிட்டு காரை கெஸ்ட் ஹவுஸுக்கு திருப்பினான். விழிகள் மின் விசிறியை வெறித்தாலும் மனம் முழுவதும் மனைவியானவளை பற்றியே. ஏதோ ஓடிய உள்ளுணர்வில் படுத்தவாறே தலையை திருப்பியவன் விழிகளில் தயங்கியவாறு நின்ற மனைவியின் உருவம் கண்டு விழிகளை மூடினான். அவளுக்கு இங்கே வருவது எப்படி தெரியும்? இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் விஷயம் கூட தெரியாது. பணத்தின் மீது ஆர்வம் இல்லாதவளுக்கு எங்கெங்கே என்ன சொத்துக்கள் இருக்குன்னு கூட தெரியாதே. ஓடிய எண்ணம் இதமாகவே இருந்த போதும் இதுவரை நடந்து கொண்ட விதம் எரிச்சலையே தந்தது. மீண்டும் விழிகளை திறந்து வாயிலை நோக்கி பார்த்தவன் பார்வையில் மீண்டும் மனைவியானவளின் பிம்பம் விழ விழிகளை சுருக்கியவாறு சடாரனை எழுந்து அமர்ந்தான். தயக்க நடையுடன் அவன் அருகில் வந்தவளை ஆச்சரியம் குறையாமல் அதே சமயம் கோபமும் மாறாமல் ஈரிகிய முகத்தோடு ஏறிட்டான். உன்னை யார் இங்கே வர சொன்னது? இறுக்கமான குரலில் கேட்டாலும் எப்படி இங்கே வந்தாள் என்ற எண்ணமும் எழுந்தது அவனுக்கு. சட்டென அவன் காலடியில் அமர்ந்தவளாய், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. எப்ப எதை பேசணும்னு எனக்கு தெரியல. இனி நான் அதை பத்தி பேச மாட்டேன், நினைக்க மாட்டேன், ப்ளீஸ் என்றவாறு தவிப்பாய் தடுமாறிய குரலில் கூறியவாறு அவன் மடியில் தலை சாய்ந்தாள். கரத்தால் தலை கோதி ஆறுதல் படுத்தாமல் வாய் திறந்து எதுவும் கோராமல் மருகிய மனநிலையில் அவன் நெஞ்சம். அந்த வலி நிறைந்த உணர்வு கூட மனைவியானவளுக்காக மட்டுமே. இன்னும் கோபம் போகலையே, என்ன செய்வது என தடுமாறியவளுக்கு உள்மனம் கூறிய பதில் முகம் சிவக்க நிமிர்ந்தவளை புரியாத பாவனையுடன் பார்த்தான். என்னாச்சு இவளுக்கு? இப்ப ஏன் முகம் சிவந்து போச்சு? ஆனால் இது கூட நல்லதா இருக்கு. அவன் மனதின் சஞ்சலம் காணாமல் போக மனைவியின் அழகை வெக்க சிவப்பை கண்டும் காணாமல் ரசித்தவாறு நல்லா சூடத்தி விடுவா, அப்புறம் தள்ளி நிக்கிற மாதிரி செய்வா. சிறு கோபம் நெஞ்சில் ஓட அப்படியே அமர்ந்திருந்தான். இவனிடம் கெஞ்சி பேசினா வேலைக்கு ஆகாது என முடிவெடுத்தவாறு எழுந்து கதவை நோக்கி சென்றாள். என்னது, திரும்பி வீட்டுக்கு போறாளா? தவிப்பாய் மனம் அலைமோத இன்னொரு மனமும் போகட்டும், கொஞ்சம் கூட காதலும் மதிப்போ எதுவும் இல்லை. தனக்குள் பொறுமியவனாய் இரு கைகளாலும் முகத்தை அழுந்த துடைத்தவாறு திரும்பியவன் பார்வை ஆச்சரியத்தில் விரிந்தது. காரணம், கதவின் தாழ்பாலை போட்டுவிட்டு திரும்பிய மனைவியின் தோரணையை கண்டு திகைப்பு மாறாமல் பார்த்தவன் அருகில் வந்த ஆரு, என்ன பாஸ் இது? பொண்டாட்டிக்கிட்ட கோவம் கொண்டு இப்படியா ஓடி வருவீங்க? பொண்டாட்டி மேல அத்தனை பயமா? குரலில் கேலி வழிந்ததோடு விழிகளில் குறும்பும் இதழ்களில் சிரிப்பும் மலர கேட்டவாறு கணவனின் சட்டை பட்டனை திருகி ஆராய்ச்சி செய்தவாறு, இவளா இத்தனை பேசுறா? புன்னகை மலர பார்த்தவன், நான் ஏண்டி பயப்படணும்? அதுவும் அழகாய் தேவத மாதிரி இருக்கும் என் மனைவியை பார்த்து நக்கல் பறவை கேட்டவன் தேகத்தில் மனைவியானவளின் மெல்லிய மேனி முழுதாய் அவன் மேல் பதிந்த விதத்தில் அவனின் தேகம் சூடேற ஆரம்பித்தது. பின்ன 4 அறை விட்டு உங்க கோபத்தை காட்டணும், இல்லனா மேலே பேசாமல் நிறுத்தியவளின் முக சிவப்பும் முகம் புதைத்த விதம் அவள் கூற வந்ததை தெளிவாய் தெரியப்படுத்தியது. ஆனாலும் அவன் கரம் கொண்டு அணைக்காமல் அப்படியே இருந்தவன் தோற்றத்தில் அவள் மனம் மட்டுமில்லாமல் விழிகளில் கண்ணீர் துளிகள் திரண்டு நிற்க தலை குனிந்தவாறு நகர முற்பட்டவளை இழுத்து இறுக்கி அணைத்து கொண்டான். கணவனின் அணைப்பும் முகம் கனிந்து நோக்கிய விதத்திலும் அவள் மனம் சந்தோஷ துளிகளில் நனைய
விழிகளில் திரண்டிருந்த துளிகள் கன்னத்தில் சிதறியது. லூசு, கொஞ்ச நேரம் கட்டுப்பாடா இருக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள பேசியவாறு அவள் கன்னத்தில் தன் கன்னம் வைத்து உரசினான். கணவனின் இறுகிய அணைப்பில் உருகி போனவளின் உள்ளம் நெகிழ்ந்து குலைய, மெல்லிய கன்னம் தொட்ட கணவனின் கன்னமும் மீசை முடிகளின் உராய்வும் அவளை நிலைக்குலைய வைத்தது. ஏய், என்னை ஆட்டி வைக்கிறடி நீ. இதில் என்னோட கோபம் எப்பவும் காணல் நீர் போலதான். அது மட்டுமில்ல, என்கிட்ட கூட நீ கெஞ்சக்கூடாது. என் கணவன் என்ற உரிமையோடு நீ சண்டை போடணும், உறவாடணும் நினைக்கிறேன். மெல்லிய குரலில் காதோரமாய் கிசுகிசுத்தவன் அன்பில் மேலும் உருகி போனவளாய், ஏய், இனியும் என்னை சோதிக்காத. தாங்க மாட்டேன் உன் கணவன். ஓகேவா? மெல்லிய குரலில் தாபமளிய கிறக்கமாய் கேட்டவன் கன்னத்தில் தன் சம்மதமாய் முதல் முத்தத்தை நாணத்தோடு பதிவு செய்தவளை வாரிக்கொண்டான். கணவனின் அன்பில் நெகிழ்ந்து குலைந்த நெஞ்சத்துடன் அவன் கேட்டது எல்லாத்தையும் நாணத்தோடும் கொடுத்தாலும் சற்றே தாங்கியவளை தன் உணர்வினில் மனைவியானவளை கைப்பற்றி இறுக்கிக் கொண்டவன் தன் இஷ்டம் போல சாதித்து கொண்டான். வாழ்வின் அடுத்த கட்டமான தாம்பத்திய கூடலில் இதமான உறவு இனிமையாய் இருவர் ஒருவராக அழகாய் அரங்கேறியது. அவள் மனதில் கணவனுக்காக உயிரையே தர முடிவு செய்தாள். இது எம்மாத்திரம் என்ற உணர்வோடு கணவனுக்கான தன் சந்தோஷத்தை முழு மனதோடு வாரி வழங்கினாள். எல்லையில்லாத திருப்தியும் மனநிறைவுடன் கூடிய ஆனந்தமும் நெஞ்சில் அமர்ந்து உல்லாசம் படிக்க மனைவியை நேசம் வழிய பார்த்தான். கணவனின் மனநிலையே அவளுள் படர, அதே சமயம் மிகுந்த வெட்கமும் தவிப்பும் படர, கணவனின் முகம் பார்க்க முடியாமல் அவன் மார்பிலே முகம் புதைத்திருந்தாள். ஏய், மெல்லிய குரலில் காதோரமாய் கிசுகிசுத்தவன் பேச்சில் பொய்க்கோபத்தோடு நாணமும் சேர வேகமாய் அவனை விலக்கி தள்ள முயன்றவளின் தளிர்கரங்களை பற்றி தன்னோடு அணைத்தவனாய், அதே சமயம் ஏதோ ஞாபகம் வந்தவனாய் நிமிர்ந்தான். ஆமாம், இங்க எப்படி வந்த? புருவம் உயர்த்தியவாறு கேட்டான். ஆமா, ரொம்ப சீக்கிரமா கேட்டீங்க என்றவாறு கூற தொடங்கினாள். எப்படியும் ஆபீஸ் போயிருப்பீங்கன்னு தோணுச்சு. எதுக்கும் ஒரு டவுட் இருந்தது, அதான் சந்திரகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். உங்க அண்ணா கூட சின்னதா சண்டை போட்டுட்டேன், கோமிச்சுக்கிட்டாரு. சமாதானப்படுத்தணும். ஆபீஸ்ல இல்லைன்னா எங்க இருப்பாருன்னு கேட்டேன். பயப்புல சட்டென சொல்லிடுச்சு, ஆபீஸ் இல்லைன்னா இங்கதான். ஆபீஸை விட இங்கதான் இருப்பீங்கன்னு மனசு சொல்லிச்சு. டிரைவர்கிட்ட சொன்னேன், வந்துட்டேன் என்றவாறு கணவனை பார்க்க அவன் பார்வை போன இடம் கண்டு சினுங்கியவாறு, என்னங்கது என்றாள் மீண்டும். முகம் குங்குமமாய் மின்ன, உன் மனசை தாண்டி பார்த்தேன் என்றவனின் குரலில் கேலியும் விழிகளில் குறும்புத்தனமும் ஏகமாய் வலிய கூறினான். போதும், ரொம்ப வலியாதீங்க செல்லமாய் கோரியவாறு எழ முற்பட்டவளை விடவில்லை அவன். இதுவும் நம்ம வீடுதாண்டி என்றவன் அன்று திருமணம் நின்றபோது வந்ததையும் அதன் பிறகு இன்றுதான் வருவதையும் கூறினான். ஆனா நீ அடிக்கடி உன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு இங்க வந்துடுவேன். ஏன் தெரியுமா? நீயே இங்க வருவியே. கண்களை சிமிட்டியவாறு சிரித்தவன் தோலை பொய் கோபத்தோடு தட்டி விட்டவன் சட்டென உணர்ந்தவளாய், இப்போ வலி பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? தவிப்பாய் கேட்டவாறு அவன் பிளாஸ்டரின் மீது இதழ் பதித்து கேட்டாள். முகம் இனிய, ஆனா பசிக்குதுடி என்றவனின் குரலில் வேகமாய் எழுந்தாள். இருங்க, குளிச்சுட்டு வந்துடுறேன். 10 நிமிஷத்துல உங்களுக்கு சாப்பிட ஏதாவது செய்து தர என வேகமாய் எழுந்தவளுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது, மாற்றிக்கொள்ள உடைகள் இல்லையே என. நீ குளிச்சுட்டு வா, உனக்கான உடை இங்கே இருக்கும் என்றவனின் குரலில் மெல்ல தோலை திருப்பியவாறு நகர்ந்தவளை அழைத்தான். திரும்பியவளின் அருகே வந்து ஏதோ கூறியவனின் பேச்சில் மெல்லிய கோபம் தோணிக்க வேகமாய் கணவனை தள்ளியவாறு குளியல் அறையில் புகுந்து கொண்டாள்.
எப்படி ட்ரெஸ் எடுத்துட்டு வருவான்? இப்ப வீட்டுக்கு போய் திரும்ப முடியாது. இப்படியும் அப்படியுமாய் ஓடிய எண்ண ஓட்டத்துக்கு மத்தியில் குளித்து முடித்தவாறு மெதுவாய் கதவை திறந்து எட்டி பார்த்தாள். அங்கிருந்த பெரிய டவலை தோளில் போர்த்தியவாறு உயர்த்தி கட்டிய பாவடையோடு சரிவர துடைக்காத தேகத்தில் நீர்த்துளிகள் அங்கும் இங்குமாய் மிச்சம் இருக்க, வெளிவந்தவளுக்கு கணவனின் நடமாட்டம் தெரியாமல் இருக்க, சற்றே நிம்மதி பரவிய மனதுடன் வந்தவளுக்கு கட்டிலின் மீது அழகான மெருன் வண்ண பூக்கள் தூவிய விதத்தில் சேலையும் அதனூடே மற்ற உடைகளும் இருக்க, இங்கே காணும் என ஓடிய யோசனையுடன் சேலையை கையில் எடுத்த கணம் கணவனின் இறுகிய அணைப்பில் அவள் தேகம் அவனையும் நனைத்தது. அவளுக்கே உரிய வாசமும் சோப்போ ஷாம்போ எதுவோ படர்ந்து கிடந்த தேகத்தின் மீது வந்த வாசமோ அவனை கிறங்கடிக்க, மனைவியின் மெல்லிய மேனியின் இளமை தூறலில் நனைய ஆசைப்பட்டான். அவனின் ஆசைக்கு முன் அவளுடைய பொய்க்கோவமோ மெல்லிய மறுப்போ வேலைக்கு ஆகவில்லை. மங்களத்திடமும் அவள் கணவனிடமும் மனைவியை அறிமுகப்படுத்தினான் தியானேஷ். எந்த நகை நட்டும் இன்றி துலக்கி வைத்த குத்து விளக்கின் தீபம் போல அமைதியும் அழகும் ஒருங்கே அமைய மிக எளிமையாய் இருந்த ஆருத்ராவின் விழியில் மலர பார்த்தனர். நான் வரும்போது இவங்க இல்லையே என்றவளிடம் தியானேஷ் பதில் கூறும் முன் மங்களம் கூறினாள். மதிய உணவுக்கு காய்கறிகளும் சமையல் பொருட்களும் வாங்கிட்டு வர போயிருந்தேன். மதிய உணவு ரெடியா இருக்குமா என்றவள் மேலும் கூறினாள். எத்தனையோ தடவை இங்க வந்த போதெல்லாம் தம்பி முகத்துல கவலையும் தவிப்பும் தெரியும். ஆனா இன்னைக்குதான் தம்பியோட முகத்துல சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பார்க்கறேன். தம்பியோட நல்ல மனசுக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க. எப்பவும் தம்பியை இதே போல சந்தோஷமா வச்சுக்க தாயி. மனமாற நெகிழ்ந்து கோரிய மங்களத்தின் காலில் விழுந்து எழுந்த ஆருவை சிறு பதட்டம் பரவ சற்றே நகர்ந்தாலும், ரொம்ப நல்லா இருக்கணுமா என வாழ்த்தியவாறே, என்னம்மா இது வேலைக்காரங்க எங்க காலில் விழுந்துக்கிட்டு இடைமறைத்த மங்களத்தின் கணவனிடம், வேலைக்காரங்களா இருந்தால் என்ன, வெள்ளை உள்ளத்தோடு மனம் நிறைய வாழ்த்தும் உங்களை பெற்றோரின் வாழ்த்துக்கள் நிச்சயம் வளம் சேர்க்கும் எங்க வாழ்வில் என்றவாறு கணவனின் பக்கம் திரும்பினாள். மங்களத்தின் வார்த்தையும் மனைவியின் செயலும் அவன் மனதை நெகிழ வைக்கும் விதமாய் இந்த அலட்டல் அதிகாரமோ இல்லாமல் அனைவரையும் இயல்பாய் நோக்கும் மனைவியின் பாங்கு அவன் அறிந்தது தானே. என்றாலும் இப்பொழுது கண் எதிரே காணும்போது இதமும் இனிமையும் பரவ, மனைவியின் தோளை உராய்ந்தவாறு நின்ற கணவனின் அருகாமை அவஸ்தையாய் இருந்தாலும் வெளிக்காட்டவில்லை ஆரு. அதன் பிறகு மங்களத்தின் எளிமையான ஆனால் ருசியான சமையலை சாப்பிட்டனர். இப்ப எங்க போறோம்? வீட்டுக்கா என கேட்டவாறு கணவனின் தோளில் மெல்ல சாய்ந்தாள் ஆரு. அவனோ காரை ஓட்டினாலும் மனைவியின் அருகாமையை ரசித்தவாறு, இப்போ ஷாப்பிங் போறோம், அப்புறம் வீட்டுக்கு போறோம் என்றவாறு கார் ஓட்டுவதில் கவனமானான். அழுத்தமான கரங்கள் கார் ஸ்டேரிங் மீது படர்ந்திருக்க, கம்பீரமான தோரணையுடன் ஆளுமையின் வண்ணம் நிறைந்த கணவனை மனமும் விழிகளும் நிறைய ரசித்தாள். என்னடி இப்படி சைட் அடிக்கிற? கொஞ்சலுடன் குறும்பாய் சீண்டிய கணவனின் தோலை மெல்ல இடித்தவாறு, என் வீட்டுக்காரரை நான் பார்க்கிறேன், உங்களுக்கு என்ன? முகம் மலர இதழில் புன்னகை தேங்க கூறியவளை பார்த்து சிரித்தவன் மனம் வெகுவான நிம்மதியில், அது சரி, எப்படி சேலை வாங்கிட்டு வந்தீங்க? நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்து தெருவில் சின்னதா ஒரு ஜவுளி கடை இருக்கு. காரை எடுத்துட்டு போனால் 5 நிமிஷம்தான். அவசரத்துக்கு வாங்கினேன். ஆனா இப்ப பெரிய கடைக்கு போறோம். உனக்கு நகை நட்டுன்னு ஆர்வம் இல்லைன்னு தெரியும். ஆனாலும் மேலே பேச முற்பட்டவனை குறுக்கிட்டாள். ஓ, நீங்க ஒன்றும் முடிவு பண்ணாதீங்க. என் வீட்டுக்காரர் என்ன வேணும்னாலும் வாங்கி தர தயாரா இருக்கும்போது
நான் ஏன் வேணான்னு மறுக்கணும்? வாய் கூறினாலும் செல்ல சீண்டலாய் மனைவியின் நேசம் வாய் வார்த்தை விளையாட்டாய் வெளிவர, நீ இப்படி உரிமையா பேசணும்னு தான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து ஆசைப்படுறேன்டா என்றவனின் மென்மை குரலில் சிலிர்த்து சிதறியது. ஆனந்தத்தில் அவள் நெஞ்சம். ஆனா தாரணியும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் என்றாள். எப்பவும் தனக்கு என்பதை விட தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு என யோசிக்கும் மனைவியின் மனம் தெரிந்ததுதான் என்றாலும் இனம் புரியாத நெஞ்சை வருட, நீ இப்படி சொல்வேன்னு நினைச்சேன், அதான் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். என்னை விட தாரணி தானே உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட், மட்டுமில்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டும் கூட என்றான் சிறு பிள்ளை போல முகம் சுருக்கியவாறு. கணவனை அவன் காட்டிய பாவனையில் மெல்ல சிரித்தவாறு, ஐயோ அவ ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், நீங்க ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் என்றால் புன்னகை பழிச்சிட. ரொம்ப தேறிட்ட என்றவனிடம், நான் உங்க மனைவியாச்சே என்றவாறு கலகலத்து சிரித்த மனைவியின் அழகான சிரிப்பை விழியாலும் செவியாலும் ரசித்தான். அந்த பிரபலமான ஜவுளி கடையில் கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்திய கணம் அவர்கள் உடன் இணைந்து கொண்டாள் தாரணி. முகம் மலர சிரிப்பும் உற்சாகமும் வழிய பேசிய தாரணியின் பேச்சில் இணைந்து கொண்டாள் ஆருவும். மனைவிக்கான உடைகளை தாருவும், தங்களுக்கான உடைகளை அவன் மனைவி செலக்ட் செய்யவும் நிறைந்த மனதுடன் சில பல சேலைகளை சுடிதார் செட்டுகளை வாங்கிய நேரம் அந்த அழகான மயில் வண்ண கலரில் சிறு சிறு தங்க சரிகை கோர்த்து மிக அழகாய் இருந்த அந்த சேலையை மனதால் மனைவிக்கு அணிவித்து பார்த்தவனுக்கு ரொம்ப பிடித்து போக, அதை எடுத்து பில் போட போனவனிடம், அண்ணா இந்த சேலை அன்னைக்கு சூட் ஆகாது என்றாள் தாரணி. ஓ, மெல்லிய குரலில் கூறியவனுக்கு முதல் முறையாக மனைவிக்கான சேலையை ஆசையை எடுத்தவனுக்கு தங்கையின் மறுப்பு ஏனோ இதத்தை தொலைத்தாலும் சில வினாடிகளில் சமாதானமாய் ஆனவாறு சற்றே தோள்களை குலுக்கியவாறு நகர்ந்த கணவனின் ஆசையை மனதை உணர்ந்தாலும் எதுவும் கூறாமல் ஆர்வம் மௌனமாய் வேறு உடைகளை பார்வையிட்டாள். அதன் பின் நகை கடைக்கு அழைத்து சென்றவன் மனைவியிடமும் தங்கையிடமும் செலக்ட் செய்யும் பொறுப்பை விட்டுவிட்டான். அழகான காதணி, மோதிரம், நெக்லஸ் என மூன்றும் இணைந்த நகை செட்டை தாரணிக்கு எடுத்தவள் தனக்கு ஒரு மோதிரம் மட்டும் எடுத்துக்கொண்டவாறு மாலை நேர டிஃபனை ஒரு ஹோட்டலில் முடித்துக்கொண்டு வீடு வந்தனர். அப்பொழுதுதான் ஊரிலிருந்து வந்த கற்பகம் மகன் மருமகள் முகத்தில் தெரிந்த சந்தோஷமும் உற்சாகமுமாய் பேசியவாறு வந்த தோரணையும் அவர் நெஞ்சில் பாலை வார்த்தது. தவிப்பும் சஞ்சலமும் நெஞ்சில் அலைமோதி கொண்டிருந்த உணர்வை ஓடி மறைய நிம்மதியான மனநிலையுடன் சந்தோஷமாய் பார்த்தார். சிரிப்பும் பொதுவான பேச்சுமாய் இரவு உணவு முடிந்த நேரம் தந்தையிடம் நாளை ரிஷியின் தாய் தந்தை தாரணியை பார்க்க வர சொல்லியிருப்பதாக கூறிய மகனை வார்த்தையை கேட்டு தலையசைத்தார் வேதநாயகம். சரிப்பா, நீ எது செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என்றவாறு அனைவரின் முகத்திலும் சம்மதமாய் சந்தோஷம் தென்பட்டாலும் தாரணியின் முகத்தில் மட்டும் கோடி மின்னல் ஒளிர்ந்தது போல சந்தோஷ தாக்கம் மிக அதிகமாய். அப்புறம்பா இன்னொரு விஷயம் என்றவாறு சில நொடி மௌனமாயிருந்தவன் ஆழ பெருமூச்சு விட்டவாறு, உங்க நண்பர் அதாவது மாமா உயிரோட இல்லை என்றவன் முடிக்கும் முன்னே அதிர்ந்து எழுந்தார். டேய், என்னடா சொல்ற? ராமமூர்த்திக்கு என்னாச்சு? பதட்டமாய் கேட்டவரின் குரல் நடுங்குவதைப் போல மெதுவாய் எழுந்து தந்தையின்